சமையல் பொருட்கள் தொடங்கி அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையிலும் சங்கரன்கோவில் அருகே 20 ஆண்டுகளாக ₹1 ஆப்பம் விற்பனை செய்து வருகிறார் மூதாட்டி ஒருவர். அவர் குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் உச்சினி மாகாளியம்மன் கோவில் தெருவில் 50 ஆண்டுகளாக ராஜம்மாள் என்ற மூதாட்டி ஆப்பம் விற்பனை செய்து வருகிறார். ஒரு ஆப்பம் 5 பைசாவுக்கு விற்கத் தொடங்கிய அவர் 50 ஆண்டுகளில் எவ்வளவோ பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் தற்போது ₹1 ஆப்பத்தை விற்று வருகிறார். கணவரை இழந்து 35 ஆண்டுகளாகியும் இன்று வரை ஆப்பம் விற்று அன்றாட வாழ்வை நகர்த்தி வருவதாக கூறுகிறார் மூதாட்டி ராஜம்மாள். நான் முதல்ல 5 பைசா, பிறகு 50 பைசாக்கு வந்தது. இப்போ ₹1 போடுவோம். என் மனசு கொஞ்சம் லாஸ் ஆவண்டி நான் இந்த வியாபாரம் பார்க்கேன். காலை பள்ளி செல்லும் மாணவர்கள்தான் ராஜம்மாளின் பிரதான வாடிக்கையாளர்கள். இனிப்பு கலந்து செய்யப்படும் ஆப்பத்திற்கு சிறுவர்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு 50 வருஷமா வியாபாரம் பார்க்காங்க. ஸ்கூல் பிள்ளைய எங்கிட்ட உள்ள பிள்ளைய பூராமே நிறையா வாங்கிட்டு இருக்கோம். 50 வருஷமா அவங்க வேலை போட்டுக்கிட்டாங்க ஆப்பம். ஏற்கனவே அவங்களுக்கு வயசு 70 வயசாச்சு. 5 பைசாக்கு போட்டு பிறகு 10 பைசா போட்டு இப்போ 20 வருஷமா ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. எல்லா மக்களும் வாங்கிட்டு போவாங்க. தொடக்கத்தில் கருப்பட்டி கலந்து ஆப்பம் செய்து விற்று வந்த நிலையில் விலை கட்டுப்படியாகாததால் தற்போது மண்டை வெல்லத்தில் ஆப்பம் தயாரித்து விற்பதாக கூறிய மூதாட்டி ராஜம்மாள் தினசரி 150 முதல் 200 ஆப்பங்கள் சுட்டு விற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 200 திடீர்னு சொல்ல 150 ஆப்பம் போடுவோம். எல்லாம் விற்கணும். விற்காத கொஞ்சம் அப்படி இப்படிமா அலைஞ்சி விற்கணும். 150 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. இது ஒரு சந்தோஷம். இப்படி உட்கார்ந்து ஆளுகிட்ட பேச வைக்க, வீட்டுக்குள்ள இது செய்யறேன்னா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். மேலும் மூதாட்டியின் அன்பான உபசரிப்பால் ₹1 கிடைக்கும் இந்த ஆப்பத்தை அந்த பகுதி மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் நிலையில் இந்த வியாபாரம் செய்வதால் மன நிம்மதியுடன் வாழ்வதாகவும் மூதாட்டி ராஜம்மாள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சன் செய்திகளுக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.